வணக்கம். மண் சட்டிய பார்த்தாலே வாங்கிரணும் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லிட்டே இருக்குங்க. அதுக்கேத்த மாரி இந்த மண் சட்டிய கடையில பார்த்ததுமே வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 200ங்க. சீசனுக்காக கஞ்சி தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அரிசி மாவு யூஸ் பண்ணி சூப்பரா வாஷ் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இன்னைக்கு எங்க வீட்ல அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டே ஸ்பெஷலா செம்பருத்தி பூல கேசரி தான் செய்ய போறேன். அதுக்கு சிகப்பு செம்பருத்தியோட இதழ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10, 15 பூ இருந்துச்சுன்னா போதும். எடுத்து வச்சிருக்கிற இதழ்ல கொதிக்கிற சுடு தண்ணிய ஊத்தி மூடி வச்சுருங்க. அதுல இருக்கிற கலர் மொத்தமும் அந்த தண்ணியில இறங்கி சூப்பரா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். வழக்கம் போல நம்ம கேசரி செய்யற மெத்தடே தாங்க. கலருக்கு பதில் செம்பருத்தி பூவோட இதழ்ல இருந்து கிடைக்கக்கூடிய கலரை யூஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் நம்ம கேசரி செய்யறதுக்கு கேசரியோட ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியிலேயே ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருவோம். அந்த மாதிரி இல்லாம கேசரி ரெடியானதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா செம்பருத்தி பூவோட இதழ்ல இருந்து கிடைச்ச அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? டேஸ்ட், கலர் இதை தாண்டி செம்பருத்தி பூ நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பொருளுங்க. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்னைக்கோ ஒரு நாள் கேசரி சாப்பிட போறோம். அதுல ஃபுட் கலர் இருந்தா என்ன தப்பு அப்படின்னு யோசிக்காம முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் கலர் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்.